வினையை நினச்சி எடுத்து வருந்திட்டு உட்காந்துருப்பான். கையெடுத்து கும்பலான்னு சொல்லு. சாமி இந்த பக்கம் திருவீதி உலா வரான்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்து வீட்டுக்காரங்க ஓடி வந்து, டே இங்கே வா சாமி வரான்னு. அடப்போ அந்த சாமி கும்பிட்டு என்ன ஆச்சு போன்னு உட்காந்துக்குவோம். அட கடவுளே, துன்பம் கடந்துட்டு போகுது, சாமி வராராம், போய் ஒரு கும்பிடு போடுவோன்னு கும்பிடு போட்டிங்கன்னா கடந்த துன்பத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். நாம் என்ன பண்ணுவோம், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் ரொம்ப துயரத்தில் இருக்கிறேன், சாமி கூட கும்பிட மாட்டோம் போங்க அப்படின்னு இருக்கேன், அவ்வளோ கஷ்டமாக நான். இப்படித்தானுங்க பலரும் தடுமாறு. அப்போ என்ன தெரிகிறது, செய்த பாவத்தை அனுபவிக்கிறத வேறு வழி இல்லைன்னு தெரியுது. அது கையெடுத்து கும்பிட்டிங்கன்னா ஒரு தீர்வு கிடைக்கும். அப்படி தீர்வு கிடைக்குமாயா, நீங்கள் நல்லா கதை சொல்கிறீங்க ஐயா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவினாசி வரலாற்றை எடுத்து படிங்க. அவினாசியினுடைய தல புராணத்தை படிச்சிங்கன்னா, பெரிய புராணம் படித்தாலும் சரி தல புராணம் படித்தாலும் சரி, 2 ஆண்டுக்கு முன்னாடி குளத்தில் குளித்த குழந்தை, 2 குழந்தை குளித்தாங்க. ஒருத்தன் இறந்துட்டான், ஒருத்தன் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்த அந்த குழந்தைக்கு இப்போ 7 வயது, பூநூல் கல்யாணம் நடக்குது. சுந்தரமூர்த்தி சாமிகள் அவினாசி அப்புறம் பார்க்க வரார். ஒரு வீட்டில் மங்களம் முழக்கம் முழங்கி கொண்டு இருக்க, எதிர் வீட்டில் அழுது கொண்டு இருக்கிறாங்க. என்னென்னு, இந்த பையனும் நம்ம பையனும் ஒரே வயசு தான், 2 பேரும் சேர்ந்து தான் குளிக்க போனாங்க. அந்த குளத்தில் நீராடும்போது நம்ம குழந்தைய அந்த முதலை விழுங்கி விட்டதேன்னு உட்கார்ந்து அழுதுட்டுருக்கிறாங்க பெற்றோர் 2 பேரும். நம்பி ஆரூரராய் சுந்தரர் வராரு, இசைக்கருவிகள் முழங்குகின்றன. என்ன முழக்கம்னு பார்த்தாங்க, ஆரோ ஒரு சுந்தர சுவாமின்னு ஒருத்தர் வந்துட்டுருக்கிறாராமான்னு சொன்ன உடனே தன்னுடைய அழுகையை தொடச்சிட்டு நேராக வந்தாங்க, காலில் விழுந்து கும்பிட்டாங்க. அப்படி கும்பிடும்போது என் குழந்தைய காப்பாற்றி கொடுங்க கடவுளேன்னு கேட்கல அவங்க. ரொம்ப முக்கியம் அதுதான், காப்பாற்றி கொடுங்கன்னு அவர்கிட்ட கேட்கல. அழுகையை தொடச்சிட்டு வந்து விழுந்து கும்பிட்டாங்க. சுந்தரமூர்த்தி சாமி பார்த்தார், ஏன் அழுதுட்டுருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை சுவாமி இப்படி நடந்துச்சுன்னு சொன்னாங்க. இந்த வருத்தம், அதாவது இருப்பதிலேயே பெரிய வருத்தம் மகனை இழந்த துயரம். அவ்வளோ பெரிய துயரத்தில் இருக்கிற நீங்கள் ஒரு சிவனடியார் வருகிறார் என்று கருதி அந்த துயரத்தை மறந்து வந்து வணங்கினாங்க இல்லையா. அதனால் சொன்னார், இவருடைய துன்பத்தை தீர்க்காமல் அவினாசியப்பரை நான் பார்க்க மாட்டேன்ட்டார். நேராக போனார், பாட்டு பாடினார். 4வது பாட்டு பாடும்போது நீரும் முதலையும், முதலை வாயிலிருந்து குழந்தையும் வந்துச்சு. அந்த குழந்தையை அழைச்சிட்டு போய் அவரே மீதி பதியத்தை பாடி அவர் முன் நிற்க அந்த குழந்தைக்கு உபநயனம் நடந்து முடிந்தது. இப்போ ஒருவேளை அந்த பெற்றோர்கள் சுந்தரர் வராருன்னு சொல்லும்போது, அட போங்க என் பையன் இறந்த சோகத்தில் நானே இருக்கிறேன், வந்துட்டு போகிறார் போங்க அப்படி உட்கார்ந்துருந்தார்னா ஒரு குழந்தை செல்வத்தை மீட்டு இருக்க முடியாது. அப்போ என்ன தெரிகிறது, நம்முடைய வினையினால் குழந்தை போச்சு, ஆனாலும் இறைவனை நம்பிக்கையோடு தொழுதால், அருளாளர்களை வணங்கினால் நம் துயரத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பது அந்த வரலாறு உணர்த்துகிற உண்மை. நாம் அதை நினைவில் கொள்ளணும். எனவே நான் கஷ்டப்படுறேன், நான் துன்பப்படுறேன், நான் கஷ்டப்படுறேன், நான் துன்பப்படுறேன், அந்த பாட்டையே அது பாட்டு இருந்தாலும் இறைவனுடைய அருட் விழாக்கள், அடியார்களை காணுவது, இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய உங்கள் வருத்தங்களை இறைவன் தவிர்த்து கொண்டே இருப்பார் என்பதை நினைவில் கொள்ளணும். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், வருத்தமாக இருக்குது, நான் யாரையும் பார்க்க விரும்பலை அப்படின்னீங்கன்னா உங்கள் துன்பம் உங்கள்கிட்டயே இருக்குன்னு அர்த்தம். அது இருக்கத்தான் செய்யும், மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருக்கத்தான் செய்யும். யாருக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்குது? நீங்கள் எல்லாம் இப்போ எல்லாம் கஷ்டமே படாமல் தான் என்னாலும் இன்பமே துன்பம் இல்லைன்னா வந்து உட்காந்துருக்குறோம். இல்லை எனக்கும் துன்பமே இல்லைன்னு வந்து இன்பமேனா வந்து உட்காந்துக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு துன்பத்தின் வகை வேறு. அதை துன்பத்தை கடந்து போகணுமே, எப்படி கடப்பது? அதுக்கு தான் 5 எழுத்து மந்திரம், அதுக்கு தான் தேவாரம் திருவாசனை இறைவன் இத்தனை பாட்டை கொடுத்து வச்சிருக்கிறாரு. பாடி பாடி கடக்கணுமே ஒழிய அதை விட்டு போட்டு அதை ஏன் நினச்சிக்கிட்டே நான் கஷ்டப்படுறேன், நான் கஷ்டப்படுறேன், நான் கஷ்டப்படுறேன். இந்த பாட்டை பாருக்கு பஞ்சபுராணம் மண்ணாவது ஆகும் இல்லைங்களா? ஏதாவது தேவாரம் மண்ணாவது கொஞ்சம் கருணை காட்டுவார். நாம் பாடின பாட்டே பாடுறான், இந்த பாட்டையே பாடியிருந்தால் என்னத்துக்கு தான் ஆகுது? எனவே துயரம் இருக்கத்தான். எல்லா உயிருக்கும் எறும்புக்கு துயரம் இல்லையா என்ன? ஒரு ஈக்கு துயரம் இல்லையா என்ன? ஒரு கொசுக்கு அதுக்கான துயரம் இருக்கத்தான். ஏன் சட்டைன்னு ஒன்று போட்டால் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எந்த ஒரு பிறப்பு இருக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் துயரம் உண்டு. ஆனால் நமக்கு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது, வாயை கொடுத்துருக்கிறார். வாய் இருக்கிறதெல்லாம் பேசுதா என்ன? எத்தனை உயிரினங்களுக்கு வாய் இருக்குது? 5 அறிவுடைய விலங்குகளுக்கெல்லாம் வாய் இருக்குது, அதெல்லாம் பேசுதா என்ன?
நான் கஷ்டப்படுறேன், எனக்கு புல் கிடைக்க மாட்டேங்குது,